கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து கூவத்தூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு தோப்பு இருக்குது. அதாவது மாந்தோப்புன்னு சொல்லுவாங்க. மாந்தோப்பு ஒரு 30 ஏக்கர் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்கு ஃப்ரண்டேஜ் வரும். ஃபுல்லி ஃபென்ஸ்டு. 1/2 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஃபென்சிங் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ் அப்படின்ட்டு. இது வந்து ஆன் வில்லேஜ் ரோட்டில் இருக்குது. இது வந்து வில்லேஜ் ரோடு உங்களுக்கு ஆன் வில்லேஜ் ரோட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லி ஃபென்சிங். கிட்டத்தட்ட நடந்து போகணும் நான் ஃபுல்லாக வந்து ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காக வெளியில் அவுட்டர்லேருந்து எடுக்கிறேன் நான். ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அவுட்டரில் தென்னை மரம், தேக்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக மாமரங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபென்ஸ்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லி ஃபென்ஸ்டு. இது நான் உள்ளேயும் காமிக்கிறேன். நான் என்ட்ரன்ஸில் ஒரு கேட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபென்சிங்கிறது ஒரு 30 ஏக்கர் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு மினிமம் 10 வருஷம் மாமரங்கள் இருக்குது. நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மாமரங்கள் தான் எல்லாமே. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸுன்றது ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸு. உள்ளே வந்து ஒரு சின்ன ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிணறு இருக்கும். 3 கிணறு 3 சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உள்ளே ஒரு கேட் வச்சு உள்ளே வருது உங்களுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா வாட்ச்மேன் பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஈவினிங்கில் கிணறு வந்துட்டு உங்களுக்கு 2 கிணறு இருக்குது, 2 சர்வீஸ் இருக்குது. நான் 3 சொல்லிட்டேன். 3 இல்லை 2 கிணறு 2 சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பு தான் இது உங்களுக்கு. பெரிய மாந்தோப்பு, 10 வருஷத்து மரம் இது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லாக ஒரு வீடு. மாடுலாம் வளர்த்துட்ருக்காங்க அவங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மாமரம் தான். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்க. இது வளர்ந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கு. வெயில் டைமில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வெயிலே உள்ளே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தோப்பு இது, மாந்தோப்பு. நிறைய பேர் மாந்தோப்பு கேட்டிருக்கீங்க. பட் பெரிய லெவலில் தான் வந்திருக்குது. இது வந்து அவர் பிரித்து தருவாரான்றத நான் வந்து செல்லர்கிட்ட நான் இப்போ பேசிவிட்டு நான் வந்து உங்களுக்கு பிரித்து தருவார் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ லேண்ட் வரைக்கும் மினிமம் பிரித்து தருவாங்க, என்ன ப்ரைஸுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். கூவத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும் இது உங்களுக்கு. கூவத்தூர்லேருந்து 5 கிலோமீட்டரு. நான் நடந்து போகணும், இன்னும் போயிட்டே இருக்கணும். அவ்வளோ தூரம் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து ஈல்டு எவ்வளோ வருது, எத்தனை மரங்கள் இருக்குது என்னன்றது நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக தரேன் நான் உங்களுக்கு. இது வந்து ஒரு வீடியோ தான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவோட கடைசியில் வரும். அப்படி நான் வீடியோட கடைசியில் நான் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரைஸ் எப்போயுமே கவின் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து நீங்கள் செல்லர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். பையர்ஸாக இருக்கிற பையர்ஸ் நீங்கள் நிறைய புரோக்கர்ஸ் பார்த்துருக்கலாம், நிறைய கம்பெனிகளை பார்த்துருக்கலாம். சில பேர் வந்து கையில் பேப்பர் வச்சுட்டு பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குன்னு. நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம். அக்ரிமெண்ட் யாராவது போட்டுருந்தோன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நம்ம ஓப்பனாக சொல்லிவிடுவோம். இல்லை இது ஓனர் தான் பண்ணுறாங்கன்னா ஓனர் சொல்லிவிடுவோம். பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டினா அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ப்ராப்பர்ட்டி ஒர்த்துலையான்றது நம்ம வந்து சொல்லிவிடுவோம் எல்லாமே. இது வந்து கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி தான் அது. அதனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்லிவிடுவோம். லீகலி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அதுக்கு என்ன லீகல் இது இருக்குது, இன்னும் வாங்காதீங்கன்னு சொல்லிவிடுவோம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக வந்து மாமரங்கள் தான் தெரியும். இது வந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்க எல்லோரும் தெரியும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மாமரங்கள் வச்சு பார்க்குறது. 30 ஏக்கருக்கு மாந்தோப்பு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பார்க்குறதுக்கு. ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. எல்லா எதுவும் வந்து பட்டுப்போன மரம் அப்படின்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு. எதுவுமே பட்டுப்போன மரம் கிடையாது. எல்லாமே பச்சை பசேல் நல்லாவே இருக்குது. எல்லாமே ஏஜ்டு மரம் தான். 1-2 சின்ன சின்ன கண்ணுங்கள் இருக்குது. சின்ன செடிகள் பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து வளராமல் இருக்குது. சின்ன செடியாக இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல கேப் இருக்குது. இங்கே ஒரு மரங்கள் வைக்கலாம் நீங்கள். நடுவில் சின்ன சின்ன மரங்கள் இருக்குது. அது மேபி இவங்க வச்சாங்களா இல்லை அதுவாக முளைஞ்ச மரமானு கூட தெரியல உங்களுக்கு. ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நானும் போயிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் போகுது. நான் வந்து எடுத்தது வந்து கரெக்டாக இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது உங்களுக்கு. 5:30க்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். அதனால் இருட்டுறதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நான் செல்லர்கிட்ட இன்னும் தெளிவாக பேசாமலே நான் வந்து முதல்ல வீடியோவை கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போய் நான் பேசணும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மரங்கள் ஒரு 10 வருஷத்து மரங்கள் இருக்குது.
பின்னாடி போக போக கொஞ்சம் ஏஜ் கம்மியான மரம் மாதிரி தெரியுது. எல்லாமே ஃபுல்லாக மரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியான மரமாக தெரியுது. இன்னும் அந்த பக்கம் பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்களுக்கு 2 கிணறு 2 சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏக்கருக்கு ஒரு 50 மரம்னாலும் 1500 மரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோராயமாக நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். 1500 மாமரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மரங்கள் கேப் விட்டு தான் இருக்குது. முன்னாடி இருந்த அளவுக்கு பின்னாடி இல்லைன்னு சொல்லலாம். இது இந்த பக்கம் போக போக உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள் இருக்குது. நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மரங்கள். அதுக்கு சரியாக தண்ணி போகாதனால அப்படி இருக்கா இல்லை பராமரிப்பு இல்லாத அப்படி இருக்கான்றது தெரியல. நடுவில் தான் சின்ன நடுவில் கொஞ்சம் பாறையும் இருக்குது. சின்ன பாறைகள் இருக்குது. அதனால் கூட இங்கே வந்து அந்த மரம் வளராமல் இருக்கலாம். அந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்குது மரம். இன்னும் போனால் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 30 ஏக்கர் இருக்குது. ப்ரைஸ் நான் வந்து ஃபைனலாக நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், சொல்லுவேன். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ. டோட்டலாக மாமரம் வந்துட்டு ஒரு 1500 மாமரம் இருக்குங்க. 1500 மாமரம் 30 ஏக்கரில் இருக்குது. இது வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டுறாரு. இதே வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு மேங்கோ கம்பெனிக்கு விட்டிங்கன்னா, மேங்கோ ஜூஸ் எடுக்கிற கம்பெனிக்கு விட்டிங்கன்னா இன்னும் இன்கம் வந்து அதிகமாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 அடி வரும். ஃப்ரண்டேஜ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தண்ணி தொட்டியும் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்லேருந்து தண்ணி வந்து இதுலேருந்து வெளியில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நல்லா இருக்குது தண்ணி. மரமும் வந்து நல்ல ஒரு 10 வருஷத்து மரம். நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான். உங்களுக்கு 30 ஏக்கர் இருக்குது. பிரித்து தரத்துக்கும் அவர் வந்து ரெடியாக இருக்கார். இப்போ நம்ம வந்து ரோட் சைட்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோட் சைடு வியூ வந்து எப்படி இருக்குன்ட்டு. ரோட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2000 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. தார் ரோடு, ஃபுல்லி தார் ரோடு. ஃபுல்லாகவே வந்து ரோட் ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு. 2000 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வருது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42 lakh per ஏக்கர், 42 லட்ச ரூபா. 15 ஏக்கராக பிரிச்சியும் தருவாங்க.